கனிமொழி அக்கா 813 எம்பி 816 எம்பிக்கு நம்ம ரைஸ் பண்றோம். 543 816 பேசுறதுக்கு கூச்சல் குழப்பம் யாருன்னு போறது? பாதி நேரம் கனிமொழி அக்கா தானே கூச்சல் குழப்பம் போடுறாங்க. திமுக எம்பி கனிமொழி குறித்த கேள்விக்கு பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை ஆவேசமாக பதிலடி கொடுத்துள்ளார். கனிமொழி அக்கா 813 எம்பி 816 எம்பிக்கு நம்ம ரைஸ் பண்றோம். 543 816 பேசுறதுக்கு கூச்சல் குழப்பம் யாருன்னு போறது? பாதி நேரம் கனிமொழி அக்கா தானே கூச்சல் குழப்பம் போடுறாங்க. பாதி நேரம் பாராளுமன்றத்தில் அமளிதுமொழி பண்றது யார்? எதிர்கட்சி நண்பர்கள் தானே. பாரதிய ஜனதா கட்சி நாங்க எங்க அமளிதுமொழி பண்ணி பாராளுமன்றத்தை நிறுத்தி வச்சோம்? இவங்களா அமளிதுமொழி பண்ணுவாங்களாமா? ஐயா, தமிழ் படத்துல சொல்லுவாங்க, குண்டு நீங்களே வைப்பீங்களாமா, நீங்களே கண்டுபிடிப்பீங்களாமா. அதனால பிரச்சனையை நீங்களே பண்ணுவீங்க, பேச விடாம நீங்களே பண்ணுவீங்க. இன்னைக்கு மக்கள் எல்லோரும் தெளிவாக இருக்கின்றார்கள். 25 லட்சம் பேத்துக்கு எப்படின்னு ஒரு எம்பி இருக்க முடியும்? 10 லட்சம் பேத்துக்கு ஒரு எம்பி வேண்டும். அதை நோக்கி தான் மோடி ஐயா போறாங்க. சவுத் எந்த வகையிலையும் பாதிக்கல. எங்களுடைய அகில இந்திய மகளிர் அணி தலைவியே அங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. இல்ல மேடம், அது தேஜஸ்வி சூர்யா அவர்கள் நேற்று நான் சர்க்குலேஷன் பார்த்தேன், பாராளுமன்றத்தில் பேசியிருக்காங்க. நேற்று காலை ஒரு சின்ன குழப்பம் இருந்துச்சு. அந்த மாதிரி சில பேர் ஃபேஸ்புக்கில் சில மெசேஜ் போட்டிருந்தாங்க. தேஜஸ்வி சூர்யா அவர்கள் அதை கிளாரிஃபை பண்ணி பாராளுமன்றத்தில் ரொம்ப அற்புதமாக நேற்று பேசியிருந்தாங்க. தெளிவாக தமிழ்நாடுக்கு சார்பாகவும் பேசியிருந்தாங்க. ஓவரால் நம்பர்ஸ் எப்படி இருக்கு அது அமித்ஷாஜி அவர்களும் பேசிட்டாங்க. அதான் பாரதிய ஜனதா கட்சி என்டிஏவுடைய அதிகாரப்பூர்வமான கருத்து. யாருக்கும் இது குறையாது. 2011 சென்சஸ் பேஸ் பண்ணி இது கிடையாது. நெட் 50% ரைஸ். அது கூட கூட ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த அரசியல் சாசன திருத்த மசோதா. 33% இடஒதுக்கீட்டு எத்தனை வருஷமா இந்திய பாராளுமன்றத்தில் பெண்டிங் இருந்தது? இந்த பேச்சு எப்போ ஆரம்பிக்கப்பட்டது? நீங்க எல்லாம் ஊடக நண்பர்கள், உங்களுக்கு தெரியும் எத்தனை வருஷம் கிடப்பில் போடப்பட்டு ஒரு முறை பாராளுமன்றத்திற்கு வந்ததற்கு பின்பாக அது ஸ்லீப் மூடுக்கு போச்சு. ஆனால் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சகோதரிகள், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய நமது மகள்கள் கௌரவத்தோடு கண்ணியத்தோடு அவர்களுக்கான உரிமையை பெற வேண்டும் என்பதற்காகவே பிரதமர் மோடி அவர்கள் 33% இடஒதுக்கீட்டை நம்ம புது பாராளுமன்றம் அமைந்தவுடன் முதல் மசோதாவா கொண்டு வந்து தாக்கல் பண்ணார். ஒரு செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.